பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல்புத்தல் ப்ரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் தர்ஸ்டே. தேவஜனமே, இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 135. ஹல்லேலூயா. அவர் வனாந்திர வெளியை தரை தடமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஆம் தேவஜனங்களே, நம் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி, நம் வாழ்க்கையில் இருக்கிற போராமைகள், நம் வாழ்க்கையில் இருக்கிற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலைமைகள், தேவன் நம் வனாந்திரத்தில் நம்ம நடத்துகிறாரா? அது எதற்கு தெரியுமா? நம்முடைய குணாதிசயங்களை ஹல்லேலூயா மாற்றி அவர் வல்லமையை காட்டுவதற்காக. ஆம் தேவஜனங்களே, ஹல்லேலூயா. மோசே 40 வருடம் வனாந்திர தேசத்தில் ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நடத்திய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எப்படியாக அவரை நடத்தி நம் மவுண்ட் சீனாயில் அவர் வாக்குத்தத்தமான 10 கட்டளைகளை தந்தார். ஆம் தேவஜனங்களே, ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அநேக வசனங்கள் இருக்கிறது. வனாந்திர தண்ணீரை தடாகம் வறண்ட நீரூற்றுகளாய் மாற்றுவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, வனாந்திர தேசத்தில் நான் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு அநேக பாடங்களை சொல்லிக் கொடுத்தார். மனுஷர்கள் மூலமாக அநேக பாடல்கள், அநேக விதமான லெசன் நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. வனாந்திர வாழ்க்கை என்பது இயேசு நம்மை சந்திப்பதற்காக உருவாகிற வாழ்க்கை. தேவ பிள்ளைகளே, மனம் தளர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. உன்னத தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவரே, இப்படியும் எங்களை நடத்தி செழிப்பான வயல்வெளிகளை தரப்போகிறீர். இயேசு என்னும் நீரூற்றை எங்கள் வாழ்க்கையில் நீர் ஆண்டவரை அபியாசப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தரப்போகிறீர் என்று ஜெபிக்கலாமா? தேவரீர் ஹல்லேலூயா. சங்கீதம் ஹல்லேலூயா 65:9 கூட ஆண்டவர் தேவ நதியினால் நம்மை செழிப்பாக்குகிறார். வாலிப ஜனங்களே, ஏசப்பா கூட 40 நாட்கள் வனாந்திரத்தில் இருந்தார், சோதிக்கப்பட்டார். ஆப்ரஹாம் வனாந்திரத்தில் சந்திக்கப்பட்டார். ஹல்லேலூயா. மோசே சந்திக்கப்பட்டார். தேவஜனமே, நம்மளும் ஆண்டவர் சந்திப்பார். எலிஜா தனிமையான நேரங்களில் ஆண்டவர் சந்தித்தார். ஹல்லேலூயா. பவுலப்போஸ்தலனை சந்தித்தார். நம்மையும் சந்திக்க ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஹல்லேலூயா. வசனங்கள் நான் ஒன்றொன்றாய் போட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒன்றுனா பாருங்கள், வாசிங்க, ஏசப்பா கிட்ட கேட்கலாம், ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, வனாந்தரம் வளல் வழியாக மாறி அப்பா ஸ்தோத்திரம் நீரூற்றுகளாய் எங்கள் வாழ்க்கையில் சிறையிருப்பை மாற்றித் தருவதற்காக ஸ்தோத்திர. வாலிப பிள்ளைகளை சந்தித்து வழிநடத்துங்க சுவாமி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மே காட் பிளஸ் யூ. உங்களுடைய வாழ்க்கை என்னும் வனாந்திரத்தில் சோதனைகளை கர்த்தர் மாற்றி தருவார். நம்பிக்கையாக இருங்கள். இயேசுவை விசுவாசிங்கள். ஆமேன்.